ஓம் நம சிவாய. இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். நானும் என்னுடைய குழுவினரும் ஒன்றாக சேர்ந்து அருள்மிகு ஸ்ரீ சித்தன் நாடக சபா அப்படின்னு ஒரு தெருக்கூத்து குழுவை நிறுவி எங்களால் முடிந்தவரை எங்கள் சிற்றறிவுக்கு எட்டியவரை அழகாகவும் அற்புதமாகவும் தெருக்கூத்து நிகழ்ச்சி நடத்தி தந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி எங்களுடைய குழுவின் தெருக்கூத்தும் உங்களுக்கு வேண்டுமேயானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 96 29 91 81 86 என்ற தொலைபேசி எண்ணை அழையுங்கள். எங்களால் முடிந்தவரை சிறப்பாகவும் அழகாகவும் தெருக்கூத்தை நடத்தி தருவோம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய வீடியோக்களும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் அடியன் பழனிவேல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும், நீங்கள் காண முடியும். சரிநிலை, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். என்ன சொல்லிட்டு அடிக்கிறீங்க? என்ன வந்து சாலகாரன்னா அவளுக்கு கேவலமா உங்களுக்கு சாலகார மாமா சாண்டை குடிக்க வந்தோம் பேசிருக்கேன். அப்படி சொல்லப்பா சாலக்கார மாமா என் சலையே Yeah.
எத்தனை பேர் பாக்குறாங்க உடனே தூக்கிட்டு ஆறிய எப்பா கூத்து தெரியுதுல அது தெரியுமா நீங்க அடிக்கு நான் இசை கொடுத்து நடக்கணும்ல இப்படி வேகமா நடந்தா புடவை தடுக்கி கீழே விழுந்துருவேன் சரி தூக்கி பிடிச்சு நடந்தா ஃப்ரீயா இருக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குதுப்பா ஒழுக்கமா நட ஒப்பள மாதிரி ஒழுக்கமா நடக்கணும் ஒழுக்கமா இருக்கணுமா ஆமா எப்பா நான் பொட்ட ஒண்ணே மாமா பூ போடு கோவம் வந்துருச்சா அப்படி இல்லப்பா புட்டிக்கார மாமா என் பூவே தொடலாமா என் பூவே தொடலாமா புட்டிக்கார மாமா என் பூவே தொடலாமா என் பூவே தொடலாமா பாப்பா ஓ அப்பா நீ பாடுற பாட்டுக்கு அம்மா தான் பாடுற பாட்டுக்கு அடுக்கு வச்சு ஆமா நிக்க வச்சு வாசிக்கிறோம் என்ன மத்தாளக்கார மாமா என் மையம் மாயப்படம் வந்தனா நீ அடுத்து போய் அடுத்து கோட்டர் போடு போ போடுறா அவருக்கு நான் போடுவான் முருகன்
மந்திரியார வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? சரியாமா மந்திரியார? அம்மா இந்த புல்லூர் கிராமத்துக்கு நம்ம எதுக்காக தெருக்கூத்து வந்திருக்கிறோம்? அதாவது தைப்பூசத்தை முன்னிட்டு ஒரு இரவி முருகன் திருவிழாவுக்காக கேளிக்கை இருக்க வேண்டும் என்று தெருக்கூத்து வச்சிருக்கார்கள். அதற்காக வர வச்சிருக்கிறாங்க. ஆமா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயமலை வட்டம் மண்டூர் நன்னகரத்தில் வாழ முடியாத ஸ்ரீமந்த முத்துமாரியம்மன் நாடக சபா இதோட 3 நைட்ல ஆடுறாங்க. ஆமா, எதுக்காக வர வச்சிருக்காங்க? அப்பனாகி முருகன் நமக்கு துணை இருக்கிறார். ஆமா, ஏன்னு கேட்டா நம்மளுக்கு அந்த ஆறுபடை கொண்ட முருகப்பெருமானாகப்பட்டவர் நமக்கு மீண்டும் நம்ம வரவழைச்சிருக்கிறாங்க. ஆமா, ஏன்னா எத்தனை தெருக்கூத்துக்காரங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இல்லாத வாய்ப்பு நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். பத்தியா முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானாகப்பட்டவர் அவரு சந்நிதி போய் நம்ம மிதிச்சுட்டு வர்றது கூட நம்ம கஷ்டம். ஏன்னா அந்த டைம்ல நம்ம தெருக்கூத்து ஆடுறோம். ஆமா, ஏன்னு கேட்டா நமக்கெல்லாம் வாய்ப்பு அளிக்கக்கூடிய அந்த கடவுள் இல்லைன்னா நம்மளால யாருமே பார்க்க முடியாது. எத்தனை பேர் காசு பணம் வச்சுட்டு செலவு பண்ணிட்டு தெருக்கூத்து வைக்கிறாங்க? இல்ல கிடையாது. அந்த ஆறுபடை அப்பன் முருகப்பெருமானாகப்பட்டவர் ஓர் நாள் ஆகிய கேளிக்கையாக தெருக்கூத்து வைத்து அவர் முன்னால் நிறுத்தி அவர் கண்குளிர பார்க்க வேண்டாம், இந்த ஊர் செலுத்த வேண்டாம், ஊர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் நாடு செலுத்த நல்ல மழையை பொழிந்து சிறு திருப்பாக வாழ வேண்டும் என்று ஓர் இரவாக தெருக்கூத்தாகப்பட்டது நமக்கு தாமதம் அழைத்து அப்பனாகிய ஆறுபடை வட்ட முருகப்பெருமானாக ஒரு இரவு தெருக்கூத்தறிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆமா, அதனால இந்த முருகப்பெருமான பதத்தக்கம் அந்த அதோட மட்டும் கிடையாது. இந்த புல்லூர் கிராமத்தில் வரக்கூடிய என்னுடைய நாமதேயமாகப்பட்டது அப்படி இருந்தாலும் இந்த குறிஞ்சி நிலத்தில் ஆளும்படியாக மக்களுக்கெல்லாம் ஏழு ஒரு குறையில்லாமல் படிக்கு சீரும் திருப்பாக காப்பாற்றி வருகிறோம். அந்த குறையில்லாமல் படிக்கு. ஆமா, எங்களுடைய ஆசீர்வாதம் நாங்க பெருத்து பணக்காரன் தான். ஆமா, அப்படி இருந்தாலும் இந்த குறிஞ்சி நிலத்தில் எவ்வளவு பெருத்து பணக்காரனா இருந்தாலும் சொத்து சுகம் வச்சிருந்தாலும் நமக்கு என்று பிள்ளை வேணுமே. அப்படி என்று அந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் 7 ஆண் பிள்ளையாக நான் பெற்றிருக்கிறேன். 7 பிள்ளைடா. ஆமா, கம்பெனி இருக்கா? ஆண் பிள்ளையாக எனக்கு குறையில்லாமல் படைக்கு இந்த ஆட்சியை புரிவதற்கு இந்த ஆட்சிக்கு 7 ஆண் குழந்தையாக பெற்றிருக்கின்றன. 7 ஆண் பிள்ளை. அப்படி இருந்தாலும் முதல் பிள்ளையாக நம்ம குடிக்கு ஒரு குழந்தை வேணும் என்றால் பொட்ட பிள்ளை பிறந்தாதான் செல்வம் பெருகும் சொல்லுவாங்க. இருந்தாலும் 7 குழந்தைகளுக்கு ஆண் பிள்ளை இல்லை என்று ஆண் பிள்ளையாக பிறந்து விட்டது. பெண் குழந்தை இருந்தால் நமக்கு ஒரு பின்னடிக்கு நமக்கு ஒரு உதவியா இருக்கும். அப்படி வயதான நேரத்துல ஆமா சாப்பாடு வச்சு கொடுக்கறது, தண்ணி குளிப்பாட்டி செய்வோம். அப்படி என்று எவ்வளவு காலமாக நாங்க வருத்தத்தோட எங்களுக்கு பெண் பிள்ளை இல்லை என்றுதான் குறையா தவிர ஆண் வார்த்தைக்கு எனக்கு கொடை கிடையாது. இருந்தாலும் பெண் பிள்ளை இருந்தாலும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி என் மதியான மன்னவருக்கு எனக்கு ஒரு மன வருத்தம் தான். அப்படி இருந்தாலும் மந்திரியார இந்திய தளத்தில் என் மதியான மன்னவர் ஆகிய மறுபடியாக அவரை போய் பார்க்க வேண்டும். அதுக்காக தேவி வந்திருக்குது, நீங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு வா. ஐயா, என்னுடைய தேவையா
தாயே தங்கமணி வரவேதனே வந்து விட்டாளா? அதான் நாய் வந்துருச்சுங்க. சரி வந்துருச்சுங்க. வந்து விட்டாளா? வந்து நீ ஏன் நினைத்த? சரி வர சொல்லுங்க. சீக்கிரம் வர சொல்லு. டேய் என்னடா? வர சொல்லு. இருக்காரு எங்க வீட்டுக்காரரு. அவர் இருக்காரு. நான் பாக்குறேன்டா. நீ விடுறான்ட்டாரு. ஏமா உங்க வீடியோ எவ்வளவு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனை பேசலாம் எவ்வளவு. இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் அது மாதிரி. சரியா? அது என்ன பண்றது வாமா. சரி இருந்தாலும் போய் பார்க்கட்டுமா? அண்ணாதி மன்ன கோட்டி இந்த மதுரங்கருத்த போட்டி அண்ணாதி மன்ன கோட்டி அருமை தேவையாங்க நாங்க மகனே வந்தனம் சுவாமி என்னுடைய வாதத்தில் பண்ணபடியா ஏன்டா ஏன்டா நீ குறுக்க வருவா எப்ப ஏன் குறுக்க வரும் நீ அப்படி ஏன் ஊன் கொட்டுவா நீ என்னுடைய வாதத்தில் வந்தபடியா கல்காவரி உள்ளபடியா சுக தேர்காரி நீருடைய வந்துருப்பா கேட்கலாமா ஏன்டா ஏன் சந்தேகம் என்ன சந்தேகம் ஒண்ணு எதை வேணா கேளுங்க இல்லையா இந்திய தினத்தில் இந்த மறுபடியாக அழைத்திருந்தோம் இதற்காக அவர்களை சொல்லுங்க என்ன சங்கதி அப்படின்னு கேட்கின்றாய். நான் பிறகுதான் சொல்லுகின்றேன், நம்முடைய நாட்டில் நம்மளுக்கு என்ன குறை? எந்த ஒரு குறையும் கிடையாது. நம்மளுக்கு அதாவது எந்த ஒரு குறையும் கிடையாது. கிடையாது. அப்படி இருக்கும் திரவாயில் ஒரே ஒரு பெண் பிள்ளைகள் என்றுதான் குறைய தவிர பெண் பிள்ளை மட்டும்தான்
நமக்கு தெரியும். உண்மைதான். இருந்தாலும் 7 பிள்ளை ஆண் பிள்ளையாக ஆண் பிள்ளையாக இருக்கிறது. ஆமாங்க. அப்படி இருக்கிற வாயு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருக்கின்றோம். இருக்கின்றார். அதனால் இந்த தினத்திலே எனக்கு ஒரு ஆசை. என்னங்க? எப்படி என்றால் நம்மை ஊர்வாசி திறத்தவன் வேலை கொண்டு சொல்லக்கூடிய நான் கொண்டு வந்து நாட்டு பெண்களை நம்முடைய நாட்டியங்களை அழைத்து நம்முடைய நாட்டில் நம்ம கண்குளராக பார்க்க வேண்டும். அதற்காக நான் உன்னை அழைத்தேன் பண்ணி. அப்படியா? உண்மைதான். சாமி, பெண்ணே, நாம ரொம்ப நாளா இது கேட்கலாம்னு உங்ககிட்ட நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஆசை. நீங்களே அன்னைக்கு தைப்பூசத்துல உண்மைதான். நம்ம நாட்டு பெண்களை அழைத்து நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட வேண்டாம். உண்மைதான். நாமளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதனால நான் இவ்வளவு நாள் கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க சொல்லிட்டுங்க. ஆகட்டும் பெண்ணே. சாமி, அப்படியானால் சில நேரம் அமரி நடினங்களை அழைத்திருக்கிறேன். ஊர்வாசி 2 பேரும் நாட்டில் அழைத்துவா. ரொம்ப சுவைக்குதுப்பா.